Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா பிங்கோ வச்சு ஒரு கிரன்ச்சியான ஆம்லெட் எப்படி செய்யலாம்ங்கறதாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோ உள்ளர போய் பாத்துருவோம். இது செய்யறதுக்காண்டி வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்துட்டு மீடியம் சைஸா ஒன்னு எடுத்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துர்க்கேன். தக்காளி வந்துட்டு மீடியம் சைஸா எடுத்து அதையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன். அதையும் இந்த மாதிரி வந்துட்டு பொடியா வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க. குடமிளகாய் ஒன்னு எடுத்துர்க்கேன். அதுல பாதி அளவு மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கங்க. கொத்தமல்லி பொடியை இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கங்க. முட்டை வந்து நான் 2 எடுத்துர்க்கேங்க. மிக்ஸிங் பவுல்ல இத வந்து உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நாம 2 முட்டையை வச்சு இந்த டிஷ் ரெடி பண்ண போறோம். அதனால நான் வந்துட்டு 2 பிங்கோ பாக்கெட் வந்துட்டு எடுத்துர்க்கேன். இப்போ 2 முட்டையுமே வந்து உடைச்சு நம்ம மிக்ஸிங் பவுலில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கங்க. பச்சை மிளகாய் நான் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு பச்சை மிளகாய் அளவு மட்டும் இதில் வந்துட்டு சேர்த்துக்கங்க. தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதில் பாதி தக்காளி அளவு இதோட சேர்த்துக்கங்க. கேப்சிகம் வந்து பார்த்தீங்கன்னா அரை கேப்சிகம் வந்து கட் பண்ணியிருக்கேன். அதில் கால்வாசி மட்டும் சேர்த்துக்கங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் இதோட வந்துட்டு சேர்த்துடலாம் பொடியாக கட் பண்ணதை. இப்போ ஆம்லேட் தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் இதோட வந்துட்டு சேர்த்துக்காங்க. மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு போடுங்க, ரொம்ப வேணாம். உப்பு இந்த முட்டைக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பிங்கோ பேக்கெட்லேயே வந்துட்டு உப்பு இருக்குங்க. அதனால் வந்துட்டு அளவை கம்மி பண்ணி வந்து போட்டுக்கோங்க. இதை நல்லா வந்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம போட்டிருக்க வெங்காயம் தக்காளி பழம் இந்த மசாலா எல்லாமே முட்டையோட ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இது நல்லா வந்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நாம் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம பிங்கோ பேக்கெட் வச்சு ட்ரை பண்ணியிருக்கோங்க. இது ரொம்பவே வந்து க்ரன்ச்சியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். பிங்கோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ சிப்ஸ் தாங்க நான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் லேஸ் கூட வந்து சேர்த்து செய்யலாம். இதை வந்து சின்னதாக பொடியாக வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பண்ணி விட்டுருங்க. ரொம்ப சின்ன பீஸாகவும் வந்து உடச்சிடாதீங்க. இப்போ நான் உடச்சிருக்கேன் பாருங்கள், இந்த அளவு சைஸாக வந்து உடச்சா போதும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இதோட வந்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம லேஸு பின்கோ அப்படின்னாவே குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதிலே வந்துட்டு ஒரு ஆம்லேட்னால் வந்துட்டு கேட்கவா வேணும், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி வந்து பேன் வச்சுக்கோங்க. அதில் லைட்டாக வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல 2 ஆம்லேட் வந்து செய்யலாங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆம்லேட் மட்டும் இது மட்டும் கொஞ்சமாக ஊற்றி விட்டுட்டு இது எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வந்துட்டு பரப்பி விட்ட மாதிரி விட்டுருங்க. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கிற வரைக்கும் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு நம்ம பெப்பர் பொடி போட போகிறோம். ஏன்னா வந்துட்டு ஏற்கனவே பெப்பர் இதில் சேர்த்துருக்கோம். இப்போ லைட்டாக மட்டும் மேலே இந்த மாதிரி வந்து தூவி விட்டுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் சைடில் எல்லாத்துலேயும் படுற அளவுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஊற்றி விட்டுருங்க. இப்போ முட்டை ஒரு சைடு வெந்துருச்சுங்க. இப்போ அடுத்த சைடு வந்து திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு அதுவும் நல்லா வெந்ததுக்கப்புறம் பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பிங்கோ பேக்கெட் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு சின்னதாக பொடியாக இந்த மாதிரி வந்துட்டு அந்த பிங்கோ எல்லாத்தையுமே வந்துட்டு பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து லைட்டாக அந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து போட்டு விட்டுருங்க. நம்ம இன்னொரு பாக்கெட் பிங்கோவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆம்லேட்டில் சேர்த்துருக்கோம். மேலே இன்னொரு பாக்கெட்டையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு பண்ணி விட்டுருக்கோம். இப்போ இது லைட்டாக கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் வந்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப க்ரன்ச்சியான பிங்கோ ஆம்லேட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ங்கிற ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தாங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.